மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோரிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக முதல்வர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களை அரசு பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் நியமனம் செய்யும் சட்டத்திருத்த முன்வடிவு தாக்கல் செய்யப்பட உள்ளது. மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் இந்த சட்டத்திருத்த முன்வடிவை தாக்கல் செய்ய உள்ளார். 2026ஆம் ஆண்டு முதல் தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கப்படும் விதமாக இந்த சட்டத்திருத்தம் உருவாக்கப்பட உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.